எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். பணம் எப்போதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புவது உண்டு. ஆனால் இதற்கான வழி தெரியாமல் பலரும் தவிர்ப்பது உண்டு. என்ன செய்தால் வீட்டில் எப்போதும் குறைவில்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்கும்? பணத்தை சேமித்து வைக்க என்ன வழி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பணம் சம்பாதிப்பதை விட சேமிப்பதற்கு சிரமப்படுபவர்கள் தான் அதிகம். எவ்வளவுதான் அதிகமாக வருமானம் வந்தாலும் அதில் கொஞ்சம் கூட சேமிப்பு வைப்பதில்லை என்று புலம்புபவர்கள் பலர் உள்ளனர். வாஸ்து சாஸ்திரப்படி இந்த 5 எளிய பரிகாரங்கள் பணப்பற்றாக்குறையை போக்கி லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரும். சில வாஸ்து குறைபாடுகள் பணவரவை தடுத்து நிதி நெருக்கடி ஏற்படுவதாக நம்பப்படுகிறது. இந்த குறைபாடுகளை சரி செய்வதன் மூலம் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தி செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியின் அருளை பெறலாம். வீடு அல்லது அலுவலகத்தில் உள்ள சிறிய வாஸ்து குறைபாடுகள் பணப்புழக்கத்தை தடுத்து நிதி பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்படி பணப்பிரச்சனையை அதிகரிக்கக்கூடிய எளிமையான 5 பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதில் முதலாவதாக பார்க்க போகிறது செடி. வாஸ்து சாஸ்திரத்தில் செடிகள் வளர்ச்சியை குறிப்பதாக நம்பப்படுகிறது. தென்கிழக்கு திசையில் செடிகளை வைப்பது ஆற்றல் சமநிலையை தக்க வைத்து நிதி செழிப்பை ஊக்குவிக்கும். வீட்டில் காய்ந்த அல்லது அழுகிய செடிகள் இருந்தால் அது செழிப்பிற்கு தடையாக இருக்கும். எனவே எப்போதும் பசுமையான செடிகளை பராமரித்து வளர்ப்பது என்பது மிகவும் அவசியம். பண லாக்கர் வைக்கும் இடம். உங்கள் பண லாக்கரை அல்லது பணத்தை வைக்கும் பெட்டியை வீட்டின் தென்மேற்கு திசையில் வைப்பது மிகவும் சிறந்தது. இந்த திசையில் லாக்கரை வைத்து அதன் முன்புறம் வடக்கு நோக்கி இருக்குமாறு அமைப்பது அதிர்ஷ்டத்தை தரும். இது உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலையும் செல்வத்தையும் கொண்டு வரும். சமையலறையின் இடம். சமையலறை ஒரு வீட்டின் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வாஸ்து சாஸ்திரப்படி சமையலறை வீட்டின் தென்கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். வட திசையில் சமையலறை அமைந்தால் அது நிதி நிலைமையை எதிர்மறையாக பாதிக்கும். எனவே சமையலறையை தென்கிழக்கு திசையான சரியான திசையில் அமைப்பது மிகவும் முக்கியம். கசியும் குழாய்களை தவிர்க்கவும். வீட்டில் குழாய்களில் நீர் கசிந்து கொண்டே இருந்தால் அது நிதி நிலைமையை கடுமையாக பாதிக்கும். சுவர்களில் ஈரப்பதம் இருந்தால் அல்லது குழாய்களில் இருந்து தண்ணீர் கசிந்தால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இவை உங்கள் வருமானத்தை பாதித்து செலவுகளை அதிகரிக்க வழிவகுக்கும். எனவே வீட்டை எப்போதும் உலர்ந்ததாகவும் கசிவுகள் இன்றியும் பராமரிப்பது மிகவும் முக்கியம். வீட்டின் வடக்கு பகுதி. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் வடக்கு திசை செல்வம் மற்றும் செழிப்போடு தொடர்புடையது. இந்த திசை செல்வத்தின் கடவுளான குபேரனால் ஆளப்படுகிறது. இந்த பகுதியை சுத்தமாக வைத்திருப்பது உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும். வட திசையில் ஒரு நீரூற்றை அமைப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. நீரூற்றில் இருந்து வரும் நீர் செல்வத்தின் ஓட்டத்தை குறிக்கிறது. இந்த மேல் சொன்ன 5 எளிமையான வாஸ்து சாஸ்திர குறிப்புகளை பயன்படுத்தி நாமும் நம்முடைய வீட்டில் செல்வ வளங்களை பெருக்குவதற்கு உதவுவோம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.